நடந்த டிஎன்பிஎஸ்சி நடந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழோடது. ஸோ இந்த வருஷம் வேறு ஏதாவது குரூப் 2ல் வருதுன்னா கண்டிப்பாக வரும் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து மாயம்னா விளையாட்டு. அடுத்து பீடு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு. ஊழ் அப்படின்னா முறை, ஊழினா அழுதல். இது வச்சுக்கோங்க, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஊழ்னா முறை, ஊழினா அழுதல். இதுக்கு ஆன்சர் வந்து டி. கருப்பட்டியையும் சுண்ணாமையும் டேஸ் தூண்கள் டேஸில் என்ற வினைநிபம் அப்படின்னா கருப்பட்டி வந்து சேர்த்து தூணில் பூசப்பட்டன. அது சொல்லி பாருங்கள். சேர்ந்து வராது, சேர்த்து பூசினான்னு வராது. 2 இருக்கிறப்ப பூசப்பட்டன, அப்போ சேர்ந்து பூசப்பட்டன. டி தான் வரும். தமிழர் தொன்மையும் பண்பாடும் ஈடிணையற்றது. விடைக்கேற்ற வினா அப்படின்னா தமிழர் தொன்மை பண்பும் எத்தகையது. ஆன்சர் டி. ஆன்சர் சி. கற்சிலை என்ன சொல்ல பிரித்தெழுத கிடைப்பதுன்னா கல் குட்டல் சிலை. வச்சுக்கோங்க, இது இரு வந்துடக்கூடாது, கல் தான் வரும். கண் வந்து கண் சிலை எப்படி வந்துடும். ஸோ அதுக்கு ஆன்சர் டி. பொறித்து எப்படி பிரிக்கணும்னா பொறி குட்டல் இத்தி இத்தா. பகுபதம்னால பொறித்த. நார்மலாக பிரித்தோன்னா பொறித்து கூட்டல் ஆண் கூட பிடிக்கலாம். பகுபதம் வரும்போது பகுதி தான் வரணும். ஸோ பொறி இத்தி இத்தா அப்படி தான் ஆன்சரு. உடைத்தன் ரசவாமை. அப்போ உடைத்து கூட்டல் என்ற கூட்டல் ரசவாமை. இது ஆக்சுவலி உடைத்து என்று ரசவாமை வரும். ஒரு ஆன்சருக்கு தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆன்சர் வந்து உடைத்து கூட்டல் என்ற கூட்டல் அசவாமை. போற்று என்பது எதிர்ச்சொல் வந்து தூற்று. ஆன்சர் டி. 10 பாட்டு நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் 5 விடைக்கேற்ற வினா 10 பாடை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் யாவை. யாவைன்னு எதுனா 5 வந்துடும். அதாவது கொஸ்டின் படிச்சுட்டு சொல்லி பாருங்க வரும். ஆன்சர் வந்து ஏ. நன்னூல் பவனது முதல் எழுதப்பட்டது. பட்டதுன்னு வந்தாலும் செய்யப்பட்ட வினை. ஆன்சர் வந்து பி. நளினி பாடல் பாடினாள். வாக்கியம் வந்து தன்வகை. பாடினால் தன்வகை. ஜஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி வரும். அப்போ தன்வனை வருது. திருக்குறள் செய்யப்பாட்டு கீழ்கடை வச்சு செய்யப்பாட்டு வினைன்னா பட்டது வரணும்னு சொன்னால, அப்போ பெரிய கோவில் ராஜன் சொல்ல கட்டப்பட்டது. ஆன்சர் வந்து ஏ. தம்மர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து உறவினர். தமிழ் எதிர்ச்சொல் வந்து உறவினர். தம்மர்னா வந்து பகைவர் வந்து வரும் அறிஞர் பொருள். அதாவது மீனிங்கு ஆப்போசிட் வந்து டி, உறவினர் தான். மயனொடுத்த எதிர்ச்சொல் வந்து தெளிவுபடுத்து. ஆக்சுவலி மீனிங் மயங்க செய்த மீனிங்கு ஆப்போசிட்னால தெளிவுபடுத்து. ஆன்சர் வந்து ஏ. பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்கணும். அது வந்து ஞாயிறு நிலவு விண்மீன் அப்படின்னா ஞாயிறுனா சூரியன், நிலவுனா நிலா, விண்மீன் நட்சத்திரம் எல்லாமே வானத்தில் இருக்குது, கடல் கீழே இருக்கலாம். ஸோ இது பொருந்தாத சொல்ல டி தான் ஆன்சரு. அதுக்கப்புறம் நீவி நீர். இது முன்னாடி அளவுக்கு யானை நம்மளை குறிக்குது. ஸோ பொருந்தாத வந்து டி. மரபுனா இல்லத்தின் அருகே புதிதாக கூட வேந்தனர் போட்டனர் கட்டினர் பின்னர் வருது. ஸோ வேந்தன் தான் ரைட்டாக வரும். ஏதான் ஆன்சரு. உண்மை விளக்கப்பொருள் பொருத்தமான பொருளை தேர்ந்தது அப்படின்னா ஆப்பசைத்து குரங்கு போல் அப்படின்னா நெருக்கடி. இது நம்ம இன்னொரு கவனிச்சதே இல்லை, வந்ததே இல்லை. வச்சுக்கோங்க. ஆப்பசைத்த குரங்கு போல் அப்படின்னா நெருக்கடி. பூமி வந்து பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா விரைவாக செயல்படும். இது வேகமாக நடக்கிறது கிடையாது, விரைவாக செயல்படும், மொத்தத்துக்கே செயல்படும். அப்படி ஏதான் ஆன்சரு. கெசட்னா வந்து அரசு. கெசட்னா வந்து அரசு இதழ். கெசட் இதழ், அரசு இதழ். கலெக்ஷன் வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மின்னணு. டிஜிட்டலாக மின்னணியாக வச்சுக்கோங்க. ரெவல்யூஷனாக புரட்சி, மின்னணு புரட்சி. இந்த நகரப்பந்து இருக்குமா என வழிபக கேட்பது ஐயவினா. நிற்குமா நிற்காத யோசித்து கொஞ்சம் பதட்டமாக கேட்குறது ஐயவினா தான் ஆன்சரு. ஆக்சுவலி அறிவினா அறியாவினா தெரியாத கேட்குறது அறியாவினை கூட வரும். ஆனால் ஐயவினா கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மறக்காத பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.